ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நான் நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன். வெல்கம் பேக் கௌரவ் கர்ணா எம்பையர் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பற்றி பேச போகிறோம்னா வேர்ல்டு கப் T20 வேர்ல்டு கப். இப்போ 2024 T20 வேர்ல்டு கப் வரப்போகுது. அது உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். இப்போது இவரு தெரியுமா உங்களுக்கு? இர்ஃபான் பட்டான். இர்ஃபான் பட்டான் பார்த்தீங்கன்னா ஒரு பழைய பிளேயர், நம்மளோட இந்தியன் டீமில் ஒரு பவுலர். அவரை பற்றி உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி பிசிசிஐ கிட்ட நான் ஒரு 15 பிளேயர்ஸ் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அது வேர்ல்டு கப் டீமுக்கு நல்லா இருக்கும்னு அவர் சொல்லியிருக்காரு பிசிசிஐ கிட்ட. இன்னும் அது அந்த 15 பிளேயர்ஸ் கன்ஃபார்ம் ஆகல. அவர் கெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அவர் சொல்லியிருக்காரு. கெஸ்ட்னா இப்போ 15 பிளேயர்ஸும் வேர்ல்டு கப்புக்கான போதும், வேறு பிளேயர்ஸ் எதுவுமே எடுக்க வேண்டாம், நான் சொன்ன 15 பிளேயர்ஸே போதும், அந்த மாதிரி சொல்லியிருக்காரு பிசிசிஐ கிட்ட. இப்போ அந்த 15 பிளேயர்ஸ் யாரை இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இடத்துல யார் தெரியுமா? ரோஹித் சர்மா. ரோஹித் சர்மா பற்றி உங்களுக்கு எல்லாருமே தெரியும். இப்போது ஐபிஎல் வேறு போயின்னு இருக்குது. ரோஹித் சர்மா பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும் நான் நினைக்கிறேன். அவர் நல்லா தான் பேட்டிங் ஆடுறாரு. இப்போது கொஞ்சம் ஃபார்ம்லே இல்லை. பட் அவர் T20 வேர்ல்டு கப் வந்துட்டாருன்னா ஃபார்மில் வந்துடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்கள வெளியில் T20 கப் வேர்ல்டு கப்லேருந்து அவர் வெளியில் தூக்க மாட்டார் நான் நினைக்கிறேன். செகண்ட் ஆப்ஷனில் யார் பார்த்தீங்கன்னா ஜெய்ஸ்வால். எனக்கு அந்த ஃபுல் நேம் வரல. ஜெய்ஸ்வால்னால இப்போ எல்லாருக்குமே தெரியும். ஜெய்ஸ்வால் இப்போ ரீசெண்டாக ஐபிஎல்லில் பார்த்தீங்கன்னா எந்த பெர்ஃபார்மன்ஸும் பண்ணல. லாஸ்ட் மேட்ச் 100 ஒரு செஞ்சுரி போட்டாங்க. ஜெய்ஸ்வாலும் ஓகே, நோ ப்ராப்ளம். அவனும் நல்லா ப்ளே பண்ணுவான்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வேர்ல்டு கப் ஜெய்ஸ்வாலில் T20 வேர்ல்டு கப். மூணாவது இடத்துல பார்த்தீங்கன்னா விராட் கோலி, கிங் கோலி பற்றி எல்லாருக்குமே தெரியும். அவர் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஃபார்மில் இருப்பார். அவர் எப்போ ஆட மாட்டார், எப்போ ஆடுவார் அது யாருக்குமே தெரியாது. ஆனால் கரெக்டான நேரம் வரும்போது கரெக்டாக ஆடி பட்டாசுகளுக்கு போயினே இருப்பார் அவர். விராட் கோலி வேர்ல்டு கப்லேயும் கண்டிப்பாக இருக்கணும். அவர் இல்லைன்னா வேர்ல்டு கப்பே இன்ட்ரெஸ்டாக இருக்காது. ஏன்னா அவர் தான் ஃபயர் இந்தியன் டீமுக்கு. ஃபோர்த் ஒன் பார்த்து சூரியகுமார் யாதவ் பேர் கேட்டாலே நம்மளுக்கு யார் ஞாபகம் வரும்? ஏபி டிவிலியர்ஸ் ஞாபகம் வரும். இப்போது அவர் இல்லை, ஏபி டிவிலியர்ஸ் மேட்ச் இப்போ விளையாடுறதில்ல. சூரியகுமார் யாதவும் நல்லா ஆடுவார். அவரும் ஓகே, அவங்களும் பெஸ்ட்டு பிளேயர் தான். ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட்டும் இப்போ ரீசெண்டாக ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ரீகவரி பண்ணிட்டு ஐபிஎல்லில் விளையாடுறாரு. நல்லா தான் விளையாடுறாரு. அவரை பற்றியும் சொல்லியிருக்காரு. இது ரிஷப் பண்ட் வேணும் T20 வேர்ல்டு கப்பு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிங்கு சிங் எல்லாருக்குமே தெரியும். அவர் எந்த டீமில் இப்போ ஐபிஎல் இருக்காருன்னா கேகேஆர். அவர் எப்படி ஃபேமஸ் ஆனார்னா 6 பாலுக்கு 5 சிக்ஸ் அவர் அடிச்சார் ஐபிஎல் போன வருஷம் 2023 அவர் சம்திங் மேட்ச்சில் அவர் ஐபிஎல்லில் 6 பாலுக்கு 5 சிக்ஸ் அடித்தார். அந்த ஜெயிக்க முடியாத ஒரு மேட்ச் அவர் வின் பண்ணி கொடுத்தார். அதனால ரிங்கு சிங் பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் ஆனார். அவர் இந்தியன் டீமுக்கே வந்துட்டார் இப்போது. அவரும் ஓகே, பட் அவர் இப்போ ஃபார்மில் இல்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியானாலே பலே பாண்டியானு வைங்கல்ல. நாங்கள்லாம் எங்கள் எப்படி சொல்கிறது, நாங்கள்லாம் கிரிக்கெட் விளையாடுவோம். அப்போல்லாம் ஹர்திக் பாண்டியாலாம் யாரும் சொல்ல மாட்டோம். நாங்கள் பலே பாண்டியா சொல்லுவோம். எனக்கு ஹர்திக் பாண்டியாலாம் ரொம்ப பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். ஹர்திக் பாண்டியாவும் ஓகே, இப்போ அவர் மும்பை கேப்டனாக இருக்கார். ஆல்ரெடி இந்தியா கேப்டனாக அவர் ப்ளே பண்ணியிருக்காரு. கேப்டன்ஷிப் பண்ணியிருக்காரு. அவரும் ஓகே, அவரும் கண்டிப்பாக இருக்கணும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சிவம் தூபே, சிக்ஸர் தூபே. அவர் யார்? சிக்ஸர் தூபே, சென்னைக்கான சிக்ஸர் தூபே. அவரும் பயங்கரமாக ஆடுவார். அவர் இப்போ ஃபார்மில் தான் இருக்கார். அவரும் ஓகே. அவர் T20 அவரது ஃபஸ்ட்டு T20 வேர்ல்டு கப் இப்போ 2024. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரவீந்தர் ஜடேஜானால ஜட்டு தான் எல்லாருக்கும் ஞாபகம் வரும். ரவீந்தர் ஜடேஜா அந்த பேர் பிடிக்கல. ஃபேன்ஸ் வச்ச பேர் பார்த்தீங்கன்னா ஜட்டு தான். ரொம்ப அவர் சென்னையில் இருக்கார். சென்னையில் இருக்காருன்னா மீன்ஸ் ஐபிஎல்லில் சென்னை சூப்பர் கிங் பக்கமாக விளையாடுறாரு. அவரும் ஓகே. அவர் கண்டிப்பாக ஸ்பின்னர்ஸ் பயங்கரமாக ஸ்பின் நல்லா வேறு லெவலாக போடுவார் பால். அவர் கண்டிப்பாக வேர்ல்டு கப் வேணும். நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா குல்தீப்
குல்தீப் யாதவ் பார்த்தீங்கன்னா, அது அவர் அவ்வளோ ஃபேமஸ் இல்ல. பட் அவர் பயங்கரமா ஒரு ஸ்பின்னரு. டெல்லி டீம்ல தான் இருக்காரு. மெயின் ஸ்பின்னரா இருக்காரு. அவரும் சூப்பரா ஸ்பின் பால் வந்து போடுவாரு. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, பும்ரா. பூம் பண்ணுவீங்கல்ல பும்ரா. பும்ரா மும்பையில வந்து மெயின் பவுலர். அவரும் பயங்கரமா அவரு யாருக்கார போடுவாரு. எனக்கு தெரிஞ்சு இர்ஃபான் பட்டான் பார்த்தீங்கன்னா, எல்லாம் கரெக்ட்டா தான் கெஸ் பண்ணியிருக்காரு. ஓகே, எனக்கு அதுதான் தோணுது. பும்ரா இப்போ ஃபார்ம்ல தான் இருக்காரு. மும்பைக்கோசரம் தான் இப்போ விளையாடுறாரு. பயங்கரமா ஆடுறாரு அவரும். பயங்கரமா பவுலிங் வந்து போடுறாரு. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, முகமது சிராஜ். ஆர்சிபி டீம் ஃபாஸ்ட் பவுலர் அவரு. அவரும் பயங்கரமா போடுவார் அவரு பாலும். இப்போவும் அவரு கொஞ்சம் ஃபார்ம்ல இல்ல. பட் அவர் வந்து T20 வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, ஹர்தீப் சிங் பற்றி உங்களுக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன். போன வருஷம் பஞ்சாப் மும்பைக்கு மேட்ச் நடக்கும்போது 2 பால்ல 2 ஸ்டம்ப் உடைச்சாங்கல்ல, ஹர்தீப் சிங். அவரும் பயங்கரமாக ஃபாஸ்ட் பால் போடுவார். அவரது இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வேர்ல்டு கப் நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா, சுமன் கில் பற்றி தெரியாதவங்க யாருமே இல்லை. அவர் ஹேண்ட்ஸமாக இருக்கார். அதனால எல்லாருமே அவர் ஃபேன்ஸாக இருக்கார். ஓகே, எனக்கும் சுமன் கில் நல்லா பிடிக்கும். அவர் செம்மையாக பேட்டிங் ஆடுவார். பயங்கரமாக ஆடுவார். 6 4 பட்டாசு கிளப்பினே இருப்பார். அவர் இந்த 2024 ஐபிஎல் அவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. மேபி T20 வேர்ல்டு கப்பில் பண்ணுவாங்க நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா, இஷான் கிஷன் அந்த பேர் எடுத்தாலும் மும்பை இந்தியன்ஸில் பார்த்தீங்கன்னா ஓப்பனராக இருக்கார். அவரும் பயங்கரமாக ஆடுவார். அவரும் வேறு லெவல் அவங்கெல்லாம் பேட்ஸ்மேனுங்கெல்லாம். இஷான் கிஷன் சூப்பர். இந்த சீசன் நல்லா தான் ப்ளே பண்ணியிருக்காரு. அவரும் T20 வேர்ல்டு கப்பில் வந்தாருன்னா பயங்கரமாக இருக்கும். அவருக்கு ஃபஸ்ட்டு வேர்ல்டு கப் தான். சாரி, எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏன்னா எனக்கு இப்போ நைட்டு டைம் பார்த்தீங்கன்னா 12:40 ஆகுது. நான் உங்களுக்கு டைம் எப்படி காமிக்கிறது எனக்கு தெரியல. பட் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நீங்கள் சொல்லலாம். இங்கே பாருங்கள், 12:40 ஆகுது. தெரில, இப்படி நினைக்கிறேன். ஆமாம், 12:40 ஆகுது. ஏன்னா நைட் டைமில் நான் வீடியோ எடுத்துனிக்கிறேன். அதனால தான் என்னோடய கண்ணை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூக்கம் வர மாதிரி இருக்கும். ஏன்னா ஒர்க் எனக்கு, அதனால் வீடியோ எடுக்கிற டைம் இருக்கிறது இல்லை. பட் என்னென்னா டெய்லி ஒரு கண்டென்ட் வந்து நம்ம போடணும். ஏன்னா ஆல்ரெடி பரவாயில்ல, யூடியூப் வந்து கொஞ்சம் க்ரோத் ஆகுது. ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ரீச் கொஞ்சம் ஆகுது. உங்கள் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு வேணும். உங்கள் சப்போர்ட் இல்லாமல் என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. மறக்காமல் நம்மளோட சேனல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இல்லை டிஸ்லைக் கூட பண்ணிட்டு போங்க. இல்லைன்னா எதனா இல்லை ப்ரோ நீங்கள் கொஞ்சம் தப்பாக பேசுகிறீங்க, இல்லை உங்கள் வாய்ஸ் சரியாக வரல, எதனா வீடியோவில் ஃபால்ட் இருந்தால் சொல்லுங்கள். அது நான் சரி பண்ணிக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தெரியாமல் இருக்காங்க. T20 வேர்ல்டு கப்பில் வந்து யார் எடுப்பாங்க. இது வந்து இர்ஃபான் பட்டானோட கெஸ்ஸிங் மீன்ஸ், ஏன்னா அவர் பிசிசிஐ கிட்ட வந்து சொல்லியிருக்காரு, இந்த பிளேயர்ஸ் வந்து வேர்ல்டு கப்பில் இருந்தாங்கன்னா நல்லா விளையாடுவாங்க, டீம் நல்லா இருக்கும், பக்கா ஒரு டீமு, கண்டிப்பாக இந்த டைம் நம்ம தான் அடிப்போம்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். இல்லை பிசிசிஐ எதனா மாற்றுவாங்களா இல்லையா, என்ன நம்ம அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் வீடியோவில் பேசலாம். பாய். எல்லாருமே நல்லா இருங்க, சந்தோஷமாக இருங்க. சந்திக்கலாம் நெக்ஸ்ட் வீடியோ.